In this message, we are approaching Isaiah chapter 28-29 with 4 questions. 4 கேள்விகளோட இந்த வசனத்தை, அதாவது 28-29, ஏசாயா 28-29 நாம் நெருங்கி வருகிறோம். What are the 4 questions? Number 1, what is the counsel of God? அந்த 4 கேள்விகள் என்ன? முறையை சொல்லுகிறேன். தேவ ஆலோசனை என்றால் என்ன? Number 2, how does the counsel of God work? தேவ ஆலோசனை எப்படி செயல்படும்? Number 3, to whom is the counsel of God given? மூன்றாவதாக, யாருக்கு இந்த தேவ ஆலோசனை கொடுக்கப்படுகிறது? கடைசியாக நான்காவதாக, fourthly and finally, how can we benefit from the counsel of God? கர்த்தருடைய பிள்ளைகளான நாம் இந்த தேவ ஆலோசனையிலிருந்து எப்படி நாம் பலன் அடையலாம் என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகின்றோம். I've just given you the outline of the sermon structure here. But before we dive deep into the message, I want to emphasize this one point. செய்திக்குள்ளாக இன்னும் ஆழமாக போவதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? The counsel of God is perfect. It's timely and it is specific to our needs. தேவ ஆலோசனை குறித்து 3 காரியங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை சொல்லலாம். And what are those? The counsel of God is perfect. தேவ ஆலோசனை என்பது பூரணமானது, பழுதில்லாதது, குறைவே இல்லாதது, பூரணமானது. இரண்டாவதாக, it is timely. எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக அதே மணித்துளியில், அந்த வினாடியில், உங்களுக்கு அந்த க்ஷணத்தில் அந்த ஆலோசனை உங்களை வந்து சேரும். அல்லேலூயா சொல்றீங்களா? அதற்கு முந்தியும் வராது, அதற்கு பிந்தியும் வராது. Not after the moment has passed, not before the moment has come. கரெக்டாக சரியான நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். கடைசியாக மூன்றாவதாக, the counsel of God that comes to a believer, ஒரு விசுவாசிக்கு வரும் அந்த தேவ ஆலோசனை என்பது, it is very specific to his needs. அவனுடைய தேவை என்னதுவோ அந்த தேவையை சரியாக சந்திப்பதாக தேவனுடைய ஆலோசனை இருக்கு. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த 3 அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை எனக்கு தரும் பொழுது reveal it to me that it is perfect, that it is timely, and that it is specific to my needs. அது பூரணமானது என்றும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் என்றும் என்னுடைய தேவை எதுவோ அதை சரியாக சந்திப்பதாகவும் இருக்கும் என்பதையும் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்ற ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நெருங்கி வருவோம். What is the counsel of God? தேவ ஆலோசனை என்றால் என்ன? அல்லேலூயா. The counsel of God refers to his divine wisdom, plans and instructions given for the direction of his people. தேவ ஜனத்திற்கு வேண்டிய வழிநடத்துதலை கொடுக்க அவருடைய ஞானம், அவருடைய திட்டம், அவருடைய வழிமுறைகள், இது 3ஐயும் உள்ளடக்கினது தான் தேவ ஆலோசனை. அல்லேலூயா சொல்வீங்களா? இன்னும் புரியும்படி சொல்லுகிறேன். The integral part of the counsel of God is wisdom. தேவ ஆலோசனையிலே நிறைவாக இருக்கும் அம்சம் எது என்று கேட்டீங்கன்னா தேவனுடைய ஞானம். ஞானத்தை மட்டும் வைத்து உங்களுக்கு ஆலோசனை வராது. He also gives his plans. அவர் தம்முடைய திட்டங்களையும் ஆலோசனைகளை வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஞானம் மட்டும் வந்தால் நமக்கு அநேக நேரங்களில் விளங்காது என்பதனாலே அதை செயல் திட்டமாக வடிவமைத்து நமக்கு தருவார். இதை செய், இந்த வழியில் நட, இந்த வழியை போகாதே, இந்த காரியத்தை செய்யாதே என்று செயல் திட்டங்களை நமக்கு காண்பிப்பார். And also திட்டங்கள் தந்துவிட்டு அவர் விட்டு விட மாட்டார். He is not a very greedy contractor. படம் வரைந்து விட்டேன், இனி உன் பாடு உன் வீடு என்று விட மாட்டார்.
He also will give us instructions on a daily basis. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முன் குறித்த அந்த காரியம் நடந்து ஏறும் வரைக்கும், நிறைவேறும் வரைக்கும் அனுதினமும் கண்ணை வைத்து ஆலோசனை தரும் தேவன் அவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21. In Proverbs 19:21 we read, there are many plans in a man's heart, nevertheless the Lord's counsel that will stand. அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். சொல்லுங்க, அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அதை அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். In English it says the counsel of God that will stand. தமிழ்ல வரும்பொழுது நிற்கும் என்றல்ல, நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். It will stand forever. Amen. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? 4 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னொரு 4 வருஷங்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதினாலே கர்த்தர் தேசத்திற்கான திட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லணும். நாம நினைத்தபடி இந்த தேசத்தினுடைய தலைவிதி மாறவில்லையே, ஆண்டவரை நாங்கள் ஜெபித்தாயிற்று, ஆனாலும் இந்த தேசத்தை குறித்த திட்டங்கள், உம்முடைய திட்டங்கள் நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்க்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தர் எந்த மனுஷனுக்காகவும் தம்முடைய திட்டத்தை மாற்றவே மாட்டார். அவருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். Why is it that the Lord's counsel will stand forever? கர்த்தருடைய யோசனையே எந்த காலத்திலும் எல்லா காலத்திலும் நிலை நிற்கும் என்று ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா? I'll tell you why. Because it is rooted in His omniscience, love and perfect timing. கர்த்தருடைய யோசனையில 3 காரியங்கள் உண்டு, 3 கூறுகள் உண்டு. There is God's omniscience. அவர் சர்வ வியாபியாக இருப்பதினாலே அவர் ஒரு தேசத்திற்கு ஒரு திட்டத்தை தரும் பொழுதும் அந்த தேசத்திற்காக மட்டுமல்ல, அந்த தேசத்திலே அவருடைய திட்டம் நிறைவேறும் பொழுது அதனால் மற்ற நாடுகளுக்கு வேண்டிய எச்சரிக்கையையும் ஆலோசனையையும் அதோடு கூட கொடுப்பார். That's why counsel of God is full of God's omniscience and it is full of His love. ஆலோசனை தருகிற தேவன் அதை எதற்கு தருகிறார்? அன்பினாலே தருகிறார். கர்த்தருடைய பிள்ளையை உங்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. உங்களை உயர்த்தி ஊன்ற கட்ட வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் கர்த்தர் செய்வார். அதை ஏன் செய்கிறார்? அன்பினாலே செய்கிறார். He does it out of love and He does it according to His perfect timing. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்து அந்த யோசனையை நிலைநிற்க செய்வார். I told you God's counsel is full of His omniscience. அவர் சர்வ வியாபியாக இருப்பதினாலே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பதினாலே அவருடைய ஆலோசனை சரியான காரியத்தில் சரியான கோணத்தில் நமக்கு வந்து சேரும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும், கிரகித்து கொள்ள முடியும். Because God sees what you and I cannot see. நீங்களும் நானும் பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனால தான் அந்த ஆலோசனை நமக்கு வருகின்றது. நீ எங்கே இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றும், நீ எந்த வீட்டில் தங்கி இருந்தால் கர்த்தருடைய திட்டம் உன்னை குறித்து நிறைவேறும் என்றும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு நேராக வருகின்றது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? He sees the dangers ahead in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய பாதையிலே நீ அறியாத ஆபத்துகளை, உனக்கு நேராக வரும் விபத்துகளை, உனக்கு நேராக சத்துரு கொண்டு வரும் உன்னுடைய கால்களுக்கு பின்னிக் கொண்டிருக்கும் வலைகளை கூட அவர் கண்டிருக்கிறார். அதனால தான் the counsel of God is wholesome for us. Amen. And God's counsel is not arbitrary. Arbitrary na என்ன? இங்க ஒன்று அங்க ஒன்று, இப்போ ஒன்று அப்போ ஒன்று அப்படின்னு வராது. God's counsel is not arbitrary. கர்த்தருடைய ஆலோசனை தாறுமாறாக வராது. அது ஒழுங்காக கிரமமாக நமக்கு வந்து சேரும். எல்லாவற்றையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்து முடிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆமென் சொல்லுவீங்களா?
இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தால் அலங்கோலமாக இருக்கிறதை பார்க்க முடியும். அலங்கோலமான வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை. எப்பொழுது படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறோம், எப்பொழுது படுக்க போகிறோம், என்ன செய்யணும், என்ன பார்க்கணும், எங்கே போகணும், ஒன்றுமே தெரியாது. Most believers today are like mules. கோவேறு கழுதைகளைப் போல விசுவாச கூட்டம் போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? பரிபூரணத்திற்கு நேராக நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? So God's counsel is not arbitrary, it is purposeful and it is redemptive. அது ஒரு நோக்கத்தை உள்ளடக்கி உள்ளது. அதை நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. கர்த்தருடைய ஆலோசனை என்பது நம்மை ultimately he wants to redeem us from all the clutches of the devil. சத்துருடைய எல்லா கைப்பிடியிலிருந்தும், அவருடைய எல்லா சோதனைகளிலிருந்தும், நம்முடைய கால்களுக்கு பின்னி இருக்கும் எல்லா வலைகளிலிருந்தும் நம்மை விடுதலை செய்வதற்காகவே கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு நேராக வரும். ஆமென் சொல்லுவீங்களா? தேவ ஆலோசனை தாறுமாறானதல்ல, அது குறிப்பானது, விசேஷமானது, அது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில், ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 13 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் உலகத்திற்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்ன விதமாக அவனோட பேசினார் என்று பாருங்கள். அதை நான் வாசிக்கிறேன், தமிழிலே வாசிக்கிறேன். I want to read it in Tamil first. ஆங்கிலத்திலும் போடும்படி கேட்கிறேன். 6வது அதிகாரம் 13வது வசனம் முதற்கொண்டு 22 வரைக்கும். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டுவோம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Specific instructions, very clear instructions, மிகவும் துல்லியமான தீர்க்கமான திட்டமான தேவ ஆலோசனை நோவாவுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். நோவாவுக்கு வந்த ஆலோசனையிலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக சில காரியங்களை விளக்குகிறார். இது என்ன என்று பார்க்க போகிறோம். God gave Noah detailed instructions to build the ark to save his family and preserve creation. The motive of God was only this: நோவாவின் குடும்பத்தையும் பூமியில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பாதுகாக்க வேண்டும். That was the motive of God. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனுக்கு கொடுக்கும் வரைபடத்தை பாருங்கள். Look at the guide, look at the road map, look at the blueprint for the ark. பேழைக்காக கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை, துல்லியமாக கொடுக்கப்படும் திட்டம். பேழைக்குள்ளே எத்தனை அடுக்கு இருக்க வேண்டும்? 3 அடுக்கு. ஹல்லேலூயா. 3 அடுக்கு இருக்க வேண்டும். 3 deck. எங்கே ஜன்னல் இருக்க வேண்டும்? எத்தனை முழம் கீழே இருக்க வேண்டும்? 1 முழம் கீழே. கதவு எங்கே இருக்க வேண்டும்? அதற்கு பக்கத்தில் ஒரே கதவு. கதவு எங்க? கீழே இல்லை, மேலே கொண்டு வச்சிருக்காரு. 3வது டெக்கில் கதவு, அதற்கு பக்கத்தில் ஜன்னல். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் யோசித்து பார்த்தேன், இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தப்போ நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த பேழையின் நீளம் 300 முழம், 450 feet, 450 feet, ஆல்மோஸ்ட் 45-50 feet ஹைட்டு. அப்போ நான் யோசித்தேன், ஜிராஃப் எப்படி ஏறி இருக்கும்? ஜிராஃபினுடைய உயரம், நல்லா வளர்ந்த ஜிராஃபுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, ஒட்டகச்சிவிங்க. ஜிராஃபினுடைய உயரம், நல்லா பூர்ணமாக வளர்ந்த ஜிராஃபினுடைய உயரம் கிட்டத்தட்ட 14-20 அடி தான். ஆனால் நம்ம ஆர்க்கு 45-50 அடியில் இருக்கு. இல்லை லூயா, கிட்டத்தட்ட 3 ஜிராஃப் ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லா மிருகங்களும் மேல் தட்டின் வழியாக போக வேண்டும், ஆனால் அவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய இடம் கீழ்த்தட்டு. எப்படி உள்ளே கொண்டு போகப்பட்டன, எப்படி கீழே வந்தன, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே கொடுக்கப்பட்ட திட்டம் இதோடு கூட முடிந்து நினைக்கக்கூடாது. நோவாவுக்கு இன்னும் சில திட்டங்கள் பேழையை குறித்து, உள்ளே படி எங்கே இருக்க வேண்டும், படி எப்படி போக வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நோவாவை சஞ்சலப்படுத்த எந்த காரியமும் நடக்கக்கூடாது என்று கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஜோடு ஜோடாக அந்த மிருகங்கள் எல்லாம் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுள். நீ இந்த மிருகங்களை தேடி போகவே வேண்டாம், நீ பாட்டுக்கு பேழையை கட்டிக்கிட்டே இரு, அந்த மிருகங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஆமென். ஒவ்வொரு ஜோடு தான். ஜிராஃபில் ஒட்டகச்சிவிங்கில் 1, யானையில் 1 ஜோடு, புலியில் 1 ஜோடு, சிங்கத்தில் 1 ஜோடு, சிறுத்தையில் 1 ஜோடு, ஆமையில் 1 ஜோடு, முயலில் 1 ஜோடு, எல்லாத்துலேயும் 1 ஜோடு. நோவாவே, இந்த மிருகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தேடி அலைய வேண்டாம், அவைகள் உன்னை தேடி வரும். ரட்சிப்பிற்கென்று முன் குறிக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருடைய பேழைக்குள்ளாக வர நடந்து வரும் அல்லது ஓடி வரும். உதிக்கிற உன்னுடைய பிரகாசத்தினிடத்திற்கு ராஜாக்களுடைய பிள்ளைகளும் ஓடி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் எங்கே என்று நீ தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனை எங்கிருந்து வரும் என்று, எந்த தீர்க்கதரிசி இடத்தில் போக வேண்டும் என்று நீ தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளையை, நீ வேதத்தை தியானித்து கொண்டு இரு. உனக்குரிய யோசனை, உனக்குரிய தீர்க்க தரிசனம், உனக்குரிய காரியம் உன்னை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? We see the detailed instructions of the dimensions of the ark. நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் 3. ஒன்று, detailed dimensions of the ark. இந்த பேழையை உருவாக்க வேண்டிய விதம், என்ன நீளம், என்ன அகலம், என்ன உயரம் என்றெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன பூசணும், உள்ளும் புறம்பும் என்ன பூசணும். இட் வாஸ் வாட்டர் ப்ரூஃப். கீழ் பூச வேண்டும். தண்ணி ஒரு டிராப்பு கூட உள்ளே வரக்கூடாது. உள்ளே இருந்து ஒரு சத்தம் கூட வெளியே போகக்கூடாது. வெளியே இருந்து கதவு அடைக்கப்பட்டால் அடைக்கப்பட்டது தான். வெளியே இருந்து தான் கர்த்தர் திறக்க முடியும், நீ திறக்க முடியாது. உனக்கு திறக்க முடிந்த ஒரே காரியம் ஜன்னல் மட்டுமே. அந்த ஜன்னலை திறந்து நீ பார்த்து கொள்ளலாம். கதவை திறப்பது கர்த்தர், கதவை பூட்டுவதும் கர்த்தர். ஆமென் சொல்லுவீங்களா? நோவாவினுடைய பேழையாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்குள்ளே யார் பிரவேசிக்க வேண்டும், யார் தங்க வேண்டும், யார் வரக்கூடாது என்றெல்லாம் என் தேவனை நீரே தீர்மானிப்பீராக. என் வீட்டின் கதவை நீர் வெளியிலிருந்து பூட்டும் ஆண்டவரே, நீர் திறக்கும் வரைக்கும் ஒருவனும் உள்ளே பிரவேசியாதபடி என் தேவன் செய்வீராக. அல்லேலூயா. 2வது நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், he was told who will be the dwellers of the ark. பேழைக்குள்ளே இருக்கும் ஜீவ ஜந்துக்கள் என்ன என்ன என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. 8 பேர்கள், 8 மனுஷ ஆத்துமாக்கள் உள்ளே இருப்பார்கள். மற்றதெல்லாம் மிருக ஜீவன்கள் இருக்கும். அவைகளையும் நீ தேட வேண்டாம், அவைகள் உள்ளத்தில் வந்து சேரும். 3வதாக, the food for the dwellers. உள்ளே இருக்கும் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும், எல்லா பிராணிகளுக்கும், எல்லா மனுஷருக்கும் வேண்டிய உணவையும் நீ சேகரிக்க வேண்டும். அதெல்லாம் தானா உன்னை தேடி வராது, அது உன்னை தேடி வராது, அதை நீ தான் சேகரிக்க வேண்டும். அல்லேலூயா. He who does not work, let him not eat. கர்த்தர் அன்னைக்கும் ஆதியாகம புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னைக்கும் கர்த்தர் உழைக்கும் வேலையை நம்மிடத்தில் தந்திருக்கிறார். நீ உழைக்கணும், உன் அப்பத்திற்கு நீ உழைக்கணும். அப்பம் உன்னை தேடி வராது. இல்லைன்னா you have to be a prophet. நீ எலியா தீர்க்கதரிசியா இருக்கணும். எலியா தீர்க்கதரிசியா இருந்தாலும் நீ பஞ்சகாலத்தில் இருக்கணும். பஞ்சகாலத்தில் இருந்தாலும் அல்லேலூயா
அவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவனாக இருந்தால் உன்னுடைய அப்பமும் உன்னுடைய தண்ணீரும் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. The spiritual lesson that we need to derive from this message is this: God's counsel provides protection and salvation when we follow it in obedience. கீழ்ப்படிதலோட தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆலோசனை நமக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் தரும். ஆமென். பேழை எதற்கு அடையாளம்? பாதுகாப்பிற்கு அடையாளம். மனுஷர்களுக்கு ரட்சிப்பிற்கு அடையாளம். மிருக ஜீவன்களுக்கு பாதுகாப்பு, உள்ளே இருக்கும் மனுஷர்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, ரட்சிப்பிற்கும் அது அடையாளமாக இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? How does the counsel of God work? தேவனுடைய ஆலோசனை எப்படி செயல்படும், எப்படி வேலை செய்யும் என்பதையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். God reveals his counsel through his word, the Holy Spirit, and sometimes through circumstances and godly counsel. கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை எப்படி வெளிப்படுத்துவார்? தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துவார். ஆமென். அன்னைக்கும் God has only one plan to reveal his will, his word. அவருடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துவார். சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்படும் அந்த ஆலோசனை. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் but what the Holy Spirit reveals you will be in accordance with the written word. எழுதப்பட்ட வார்த்தையின்படியே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே பேசுவார். இதில் இல்லாத காரியத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பேசவே மாட்டார். ஏனென்று சொல்லுகிறேன், ஏனென்றால் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் காரியம், அது கொடுக்கப்பட்டிருக்கும் காரியம். சில நேரங்களிலே சூழ்நிலைகளினாலே நம்முடனே பேசுவார். He will speak through circumstances, our situations, and sometimes he will speak through godly counsel. Hallelujah. சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார், தேவ மனுஷர்களை கொண்டு வருவார். அந்த மனுஷர்களின் சமயோசிதமான ஆலோசனையினாலே தேவன் நம்முடைய இடைப்படவும் செய்வார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் இன்று கேளுங்கள், கர்த்தாவே, surround me with godly people, surround me with godly counsel, Lord. எனக்கு தேவ ஆலோசனை கொடுக்கும் தெய்வீக மனுஷர்களை, தேவ மனுஷர்களை எனக்கு சுற்றிலும் என் தேவன் ஏற்படுத்தி வைப்பீராக. அது மட்டும் போதாது, நீங்களும் புஸ்தகத்தை வாசிக்கணும், வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். இரவும் பகலும் வேத புஸ்தகத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்யும் காரியம் அவனுக்கு வாய்க்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். In the Gospel of John chapter 16 verse 13, the Bible says, when the Spirit of truth has come, he will guide you into all truth, for he will not speak on his own authority, but whatever he hears he will speak, and he will tell you things to come. தமிழில், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? That is the counsel of God. ஆமென். தேவ ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லுவாராம். எங்கே கேள்விப்பட்டவைகள்? தேவனுடைய ஆதீனத்தில், பரலோகத்தில், என்னுடைய கர்த்தருடைய அரமனையில் கேள்விப்பட்டவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டிலே வந்து உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? Heavens are talking about me. Hallelujah. எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவிக்க மாட்டார். எனக்கு சம்பந்தம் உள்ளவைகள், என்னோடு தொடர்புடையவைகள், என்னுடைய ஆத்துமத்திற்கு வேண்டியவைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவிப்பார். அவர் கேள்விப்பட்டவைகள் யாவையும் உங்களுக்கு சொல்லுவார். எங்கே? பரலோகத்தில் என்னை குறித்து என்ன பேசப்படுகிறது, பிதாவும் குமாரனும் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்டு என்னிடத்தில் வந்து சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி என்னை குறித்து பரலோகத்தில் பேசப்படுகிறதா? என்னை குறித்து பேசப்படுகிறதா? என்னை குறித்து பேசப்பட வேண்டும் என்றால் நான் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகும் தீமைகளை உங்களுக்கு முன்னதாகவே காண்பிப்பார். அந்த வழியாக நீ போகாதே, அந்த காரியத்தை செய்யாதே, அந்த வீட்டிலே நீ தங்கியிராதே என்று கர்த்தர் உங்களுடனே இடைப்படுவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா?
வரப்போகும் காரியங்களை அறிவிக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாட்களும் என்னுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் என்னோட கூட நீர் பேசும் ஆண்டவரே. என்னை குறித்து பரலோகத்தில் சொல்லப்படும் காரியங்கள் என்ன, எனக்கு வரப்போகும் காரியங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் எனக்கு நீர் அறிவிப்பீராக. ஆமென். இதை சொன்னதினாலே தேவ ஆலோசனை எனக்கு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்டை தந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. God does not always give us a road map. God does not always give us a blueprint of our life. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைக்கான முழு வரைபடத்தையும் எனக்கு தருவதில்லை. ஆபிரகாமுக்கே தரல, மோசேக்கே தரல, நோவாவுக்கே சொல்ல எத்தனை நாள் மழை பெய்யும் என்று சொல்லல. மழை பெய்து முடிந்து அவருடைய திட்டமெல்லாம் நிறைவேறின பிறகு அவர் நோவானுடைய இருதயத்தில் பேசுகிறார். இப்போது ஜன்னலை திறந்து ஒரு பட்சியை வெளியே விட்டுப்பார். காகத்திற்கு பிடித்தமானதெல்லாம் வெளியில் இருந்தது, காகம் திரும்பி வரவே இல்லை. அதை நம்பி எல்லாம் நல்லா இருக்கு நோவாவே, கதவை நீ திறக்கலாம்னு நினச்சனா, ஜன்னல் வழியாக வெளியே வந்துடலாம்னு நினச்சனா, நோவாவே ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது, இன்னும் பொறுமையாயிரு. புறாவை அனுப்புகிறான். புறா அந்த நாளிலே திரும்பி வந்தது. திரும்ப அனுப்புகிறான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒரு ஒலிவை இலையை கொண்டு வருகிறது. ஆமென். எங்கோ துளிர்த்திருக்கிறது, தண்ணீர் வடிந்திருக்கிறது, எங்கோ பச்சிலங்கொடிகள் பூத்து இருக்கிறது என்று நோவாவுக்கு தெரிந்தது. அவன் ஆயத்தமாகிறான், வெளியே போவதற்கு ஆயத்தமாகிறான். அல்லேலூயா. He does not always give us a road map or a blueprint for our life. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் எல்லா காரியங்களையும், சகல காரியங்களையும் அவர் எனக்கு முன்னதாகவே அறிவிப்பதில்லை. அறிவித்து விட்டால், ஒன்று, there won't be any thrill in living. 2, பயந்தே வாழ்ந்து விடுவோம். இதை அறிந்த கர்த்தர் தம்மை எல்லா நாட்களும் எல்லா நாளும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் எல்லா காரியங்களும் எனக்கு அறிவியாமல் இருக்கும் ஆண்டவரே. எனக்கு தெரிய வேண்டியவைகளை மட்டும் எனக்கு காண்பீங்க. அதை கேட்டால் போதும். தீர்க்கதரிசி அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு போய் தலையை கொடுத்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள், எப்போ ஃபாரின் போவேன்னு சொல்லுங்கள், அடுத்த 6 மாதம் அவருக்கே தெரியாதுங்க. அவருக்கே தெரியாது. நீ வேத புஸ்தகத்தில் தியானமாயிரு, உனக்கு தெரிய வேண்டியதை கர்த்தர் உனக்கு தெரிவிப்பார். His guidance is often step by step. ஒவ்வொரு அடிக்கும் வேண்டிய வெளிச்சத்தை உங்களுக்கு தருவார். வழியெல்லாம் வெளிச்சம் இருக்காது. நீ அடுத்து வைக்க வேண்டிய அடிக்கு என்ன வெளிச்சம் தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கவே செய்வார். He will teach you to trust him daily. ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்திருக்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை சார்ந்திருக்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்திற்காக கேட்டு காத்து கொண்டிருக்க உனக்கு வேண்டிய பயிற்சியை ஆண்டவர் தருவார். 119வது சங்கீதம் 105வது வசனம். In Psalm 119:105, the word of God says, "Thy word is a lamp unto my feet and a light unto my path." உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது நியான் லைட்டாக இருக்கணுமா, மெர்க்குரி லைட்டாக இருக்கணுமா, எல்இடியாக இருக்கணுமா, கர்த்தர் தீர்மானிக்கட்டும். ஆனால் உனக்கு வேண்டிய வெளிச்சம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சம்டைம்ஸ் கர்த்தருடைய பிள்ளையே, சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஈவன் அ லேம்ப். நம்முடைய பாதையில் சில நேரங்களிலே பாதைக்கு வேண்டிய வெளிச்சம் இல்லை என்று கூட நமக்கு தோன்றும் விதத்தில் இருளாக இருந்துவிடும். But God will always provide a sliver of light. ஒரு வெளிச்ச கீற்றை உங்களுக்கு தரவே செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு வெளிச்ச கீற்று, a sliver of light, that is enough for illumination. என்னுடைய பாதையை நான் கண்டுகொள்வதற்கு, நான் நடப்பதற்கு அந்த வெளிச்ச கீற்று ஒன்று போதுமானதாக இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த அடி, விசுவாசத்தில் நான் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடி என்ன என்பதற்கு எனக்கு அந்த வெளிச்ச கீற்று போதுமானதாக இருக்கும். ஆமென். If you read Exodus chapter 3 verse 1 to 12, யாத்ராகம புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல தேவன் மோசேயோட சம்பாஷிக்கும் உரையாடலை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எரிகிற முட்புதரிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார் மோசேயுடனே. Is calling Moses from the burning bush. And why is he calling Moses? To lead Israel from the nation of Egypt. ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்குள்ளாக இருக்கிறது. A nation is imprisoned in another nation.
ஒரு தேசம் இன்னொரு தேசத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறது, சிறைப்பட்டு இருக்கிறது. அந்த தேசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு மோசையே முட்புதரிலிருந்து பேசுகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவனுக்கு இந்த பிரயாணம் 40 வருஷம் எடுக்கும் என்று சொல்லப்படவில்லை. சொல்லியிருந்தால் அப்பவே மீதியானுக்கு திரும்பி ஓடி போயிருப்பான். 40 வருஷங்கள் ஆகும் மோசே, ஆரோன் கூட உனக்கு கீழ்ப்படிய மாட்டான் மோசே, மிரியாம் கூட உன்னை கிண்டல் பண்ணுவான் மோசே, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள், நீ என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள் என்று மோசே இடத்துல முன்னமே சொல்லி இருந்தால் மோசே மாமன் போதும் மீதியான் போதும் என்று போயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் மகிமையின் தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை, உன்னை சந்திக்கும் சவால்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஒவ்வொரு படியிலும் தரவே செய்வார். மோசையை திக்கற்றவனாக ஆண்டவர் விடவில்லை. எந்த கஷ்டத்திலும் மோசையோடு கூட தேவன் இருந்தார். மோசையை ஜனங்கள் வைகிறார்கள். மோசை மனம் துவண்டு கர்த்தருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் வந்து விழுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை குறித்து அல்ல என்னை குறித்து பேசுகிறார். இட்ஸ் நாட் அபவுட் யூ மோசஸ், டோன்ட் டேக் இட் பர்சனலி. உன்னை குறித்து பேசுகிறதுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளுலாம் கிடையாது, நீ அப்படி நினச்சிக்காத. இட்ஸ் அபவுட் மீ, இட்ஸ் ஆல் அபவுட் மீ. என்னை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் என்று மோசையை திடப்படுத்துகிற தேவனை பார்க்கிறோம். All that God told Moses was these 4 things. மன்னிக்கணும், 5 things. 5 காரியங்களை மோசைக்கு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லுகிறேன், பட்டியலிட்டு சொல்லுகிறேன். First, the problem. என்ன பிரச்சனை என்று மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். What is the problem? I have seen the oppression of my people and I have heard them cry. அவர்களுடைய அடிமைத்தனத்தை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். அதான் பிரச்சனை. கூக்குரல் என்றுக்குமே கர்த்தருக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது. அதனால தான் உபவாச கூட்டத்துக்கு வாங்க என்று சொல்கிறோம். பிரச்சனைக்கு பரிகாரம் உபவாச கூட்டத்தில் தான் இருக்கு. ஆமென். ரெண்டாவது, த சொல்யூஷன். பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். I have come down to deliver them out of Egypt. Moses, don't for a moment think that you are going to deliver them. I have come down to deliver them. மோசையே, அடிமைத்தனத்தில் இருக்கும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலை பண்ண போகிறது நீதான் என்று ஒரு க்ஷணப்பொழுதிலும் நீ நினைத்து விடக்கூடாது. நீ அதற்கு ஒரு கருவி மட்டுமே. நான் கர்த்தராகிய தேவன், என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is the solution. Number 3, God told Moses about the project. ப்ராஜெக்டை கொடுக்கிறார், ஒரு திட்டம். அது என்ன? Come now therefore and I will send you to Pharaoh. பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவதற்கு இப்பொழுது வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அதுதான் ப்ராஜெக்ட். அங்கே தான் ப்ராஜெக்ட் லீடராக மோசையை பதவி பிரமாணம் செய்து ஆண்டவர் அனுப்புகிறார். Moses is only a project leader. He is not a problem solver. He is not a solution provider. He does not have the answers for every problem that Israel faces. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலுக்கும் மோசையிடத்தில் தீர்வு இல்லை, சமாதானம் இல்லை, பதில் இல்லை. ஆனால் எல்லா பதிலையும் உடைய தேவன் மோசையோடு கூட இருக்கிறார். அதுதான் முக்கியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். And fourthly, God gave Moses the promise. And what was the promise? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரச்சனையை காண்பிக்கிறார், பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று சொல்லுகிறார், திட்டத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். And what was the promise? I will be certainly with you. நான் உன்னுடனே கூட இருப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், இதுதான் கொஞ்சம் விசித்திரமானது. He was also given a sign. ஒரு அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். When you have brought the people out of Egypt, you shall serve God on this mountain. That was a sign. உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன் மோசையே. நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது இந்த மலையில, எந்த மலையிலிருந்து நான் உன்னுடனே பேசிக் கொண்டிருக்கிறேனோ அந்த மலையில நீ என்னை தொழுது கொள்வாய். ஆமென். ஆனால் அதுக்கு 40 வருஷம் ஆகும். அந்த சைன் உடனே வராது. இது ஒரு வினோதமான ஒரு 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 சைன். அல்லேலூயா. This is a post project sign.
நாட் அ ப்ரீ ப்ராஜெக்ட் சைன். நமக்கெல்லாம் ப்ரீ ப்ராஜெக்ட் சைன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, நம்ம எல்லாம் வந்து கிடியன், ஆண்டவரே நீர் தான் பேசுகிறீர் என்றால் அது இப்போ நனையணும், அது இப்போ காயணும். ஆண்டவர் அதையும் செய்வார். கிதியோன் கேட்டதையும் செய்து கொடுத்தார். ஆனால் மோசே இடத்துல மோசே ஒன்றும் சைன் கேட்கல. அவனுக்கு உடனடியாக ஒரு சைன் கொடுக்கப்படுகிறது. ஓரேபு மலையிலே நீ என்னை தொழுது கொள்வாய். ஆமென். ஆனால் இது திட்டம் முடிந்த பிறகு இந்த காரியம் நடக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி கர்த்தர் சொல்லும் ஒரு காரியம் உண்டு. அந்த கோலை உன் கையில் பிடி, அதை கீழே போடு. கீழே போட்டால் சர்ப்பமாகும், சர்ப்பத்தின் வாலை பிடித்தால் திரும்ப கோலாகும். அது உனக்கு ப்ரீ ப்ராஜெக்ட் சைன். ஆமென். மோசையே, நீ மனம் துவண்டு போக வேண்டாம். ஹல்லேலூயா. திட்டத்தை முடித்த பிறகுதான் இந்த 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 அடையாளம் நிறைவேறும் என்று காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. திட்டத்திற்கு நீ போகும் பொழுதே உன்னுடனே நான் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. And what are the spiritual lessons that we can learn from this encounter that Moses had with God? தேவனோடு முகமுகமாய் மோசே சந்தித்த இந்த 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 சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், God's counsel works through both divine encounters and ongoing instructions, equipping us for His purposes. அவருடைய திட்டங்களுக்கு வேண்டிய எல்லா ஆயத்தத்தையும் நமக்கு தருவதற்காக ஆண்டவர் நமக்கு திவ்ய சந்திப்புகளை ஏற்படுத்துவார், அனுதின வழிமுறைகளையும் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? Wait for God's encounters. Wait for God's divine encounters. திவ்ய சந்திப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கு முன்பதாக, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக, ஆண்டவரை என்னோடு பேசும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை உங்களுடைய ஜெப அறையிலே வந்து சந்திப்பார். ஆமென். அந்த திட்டம் முடியும் வரைக்கும் என்னுடைய அனுதினமும் பேசும் ஆண்டவரே என்று கேட்டால் துல்லியமாக பேசுவார். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். The problem, the solution, the project, the promise and the sign are all revelations from God. பிரச்சனை, தீர்வு, திட்டம், வாக்குத்தத்தம், அடையாளம் எல்லாமே தேவனுடைய வெளிப்பாடுகள் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? And to whom is the counsel of God given? கர்த்தர் யாருக்கு தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்துவார்? 3 நபர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்துவார். For 3 different groups God will reveal His counsel. Number 1, to those who sincerely seek Him. அவரை பக்தி சிரத்தையோடு தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 29:13 ஆங்கிலத்திலே, and you shall seek me and find me when you shall search for me with all your heart. அரைகுறை இருதயத்தோட அல்ல, முழு இருதயத்தோட நீ என்னை தேடும் பொழுது நீ தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தேடுதலின் முடிவிலே அல்ல, நீ தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Number 2, to whom will God reveal His counsel? To the humble and the obedient. ஆவியிலே எளிமையுள்ளவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை கொடுப்பார். சங்கீத புஸ்தகம் 25:9, Psalm 25:9, the humble He guides in justice and the humble He teaches His way. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யாருக்கு போதனை வருகிறது? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு, காத்து கொண்டிருக்கிறவர்கள், முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய ஆலோசனை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். 3வதாக யாருக்கு தேவனுடைய ஆலோசனை வரும்? To His covenant people. உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு அவருடைய ஆலோசனை தேடி வரும். சங்கீத புஸ்தகம் 33:11, Psalm 33:1, 33:11, the counsel of the Lord stands forever, the plans of His heart to all generations. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நினைக்கலாம், நான் எப்படியோ ஒரு தூரம் வந்துட்டேன், என் பிள்ளைகள் எப்படி அவர்கள் பால்ய வயதில் இருக்கிறார்கள், உலகம் மோசமாகி கொண்டே இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்று அங்கலாய்க்கும் பெற்றோர்கள் இங்கே இருக்கக்கூடும். கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அல்லேலூயா. சௌரியவான் தன்னுடைய சௌரியத்தினாலே ஒன்றையும் செய்வதில்லை, பலவான் தன்னுடைய பலத்தினாலே ஒன்றையும் செய்வதில்லை.
கர்த்தருடைய ஆலோசனையே எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும். ஆமென். அதனால் நான் எப்படியோ வந்துட்டேன், எப்படியோ சமாளிச்சிட்டேன், நான் இருந்தால் அந்த பிரச்சனையை பார்த்துருப்பேன், ஆனால் என் பசங்க எப்படி என்று கவலைப்படுவதை பெற்றோர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் பலத்தினாலோ உங்கள் சௌரியத்தினாலோ உங்கள் ஞானத்தினாலோ உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கவில்லை, நீங்கள் சால்வ் செய்யலை. கர்த்தருடைய ஆலோசனை அதை செய்து முடித்தது. அந்த ஆலோசனை ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, தலைமுறையாக நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். சொல்லுவீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், in 1 Samuel chapter 30 and verse 6 to 8 அதை வாசித்து பார்த்தால், அதற்கு முந்தின அதிகாரத்தில் தாவீது ஆகீஸ் ராஜாவிடத்திலிருந்து திரும்பி வருகிறான். சொந்த ஜனத்திற்கு விரோதமாக பெலிஸ்தருடைய சேனையிலே ஒரு சேனை அதிபதியாக போக வேண்டியவன் ஆகீஸ் விருப்பப்பட்டும் அவனுடைய படை தளபதிகள் விருப்பம் இல்லாததினாலே திருப்பி அனுப்பப்படுகிறான். David is sent back from the battlefield. That is in Psalm 1 Samuel 29. 1 சாமுவேல் 29 அதிகாரத்தில் பெலிஸ்த படையிலிருந்து அவன் திருப்பி அனுப்பப்படுகிறான். அவன் வந்த இடம், அவன் தங்கி இருந்த இடம், அதற்கு பெயர் சிக்லாகு. சிக்லாகுக்கு அவன் திரும்பி வருகிறான். அங்கே பார்த்தால் பெரிய ஒரு tragedy is awaiting him. A great tragedy is awaiting him in Ziklag. சிக்லாக் என்னும் இடத்துல அவன் வந்து பார்க்கிறான். அந்த இடத்துல சத்ருனுடைய சேனை அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டது. யாரையும் கொல்லவில்லை, ஆனால் அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சத்ரு எடுத்துக்கொண்டு போய்விட்டான். Ziklag looked like the end of the story for David. தாவீதினுடைய வாழ்க்கையில 2 மிக பெரிய சஞ்சல கட்டங்கள் உண்டாயின என்று பார்க்க முடியும். ஒன்று, பத்சேபாவிலே அவன் செய்த பாவம். அதற்கு முன்பு அது ராஜாவான பிறகு நடந்த ஒரு சங்கடம். ராஜாவாகிறதுக்கு முன்பாக நடந்த ஒரு இக்கட்டான ஒரு வேலை உண்டு. அந்த வேலை தான் சிக்லாக். வீட்டிற்கு சென்று அந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்க கேட்கிறேன். சிக்லாக் லுக் லைக் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி ஃபார் டேவிட். சிக்லாகிலே அவனுடைய கதை இதோடு கூட முடிந்து போனதை போல தெரிந்தது. He lost 2 of his wives and all of his women and their children in Ziklag. பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது. சத்ரு எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த இடத்துல அவன் பெலன் தீர்ந்து போகும் மட்டும் அழுதான். தாவீது அழுகிறான். போர் வீரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்த ராஜா. ஆனால் தாவீது சிக்லாகுக்கு வந்து பார்க்கிறான். பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆசை வைத்தவர்கள், அவன் பாதுகாப்பேன் என்று வாக்குரைத்தவர்கள் அங்கே இல்லை. அவன் கையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு எங்கோ விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய பெலன் தீரும் மட்டும் அவன் அழுதான் என்று பார்க்கிறோம். அவன் திரும்பி எழுந்து வரும்பொழுது அவனை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். இவன் தான் இந்த தீமைக்கெல்லாம் காரணம் என்று சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவனோட கூட இருந்தவர்கள் 600 பேர்கள். 600 பேர்களிலே சிலர் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. வாசிக்கும் பொழுது மனதை நெகிழச் செய்யும் சில வசனங்களிலே இந்த வசனமும் ஒன்று. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கல்லெறியும் கூட்டம் கல்லை பிடித்து கொண்டு நிற்கிறது. பழி சொல்லும் கூட்டம் வாய் திறந்து பழி சொல்லிக் கொண்டிருக்கிறது. செய்வது என்ன என்று தெரியாமல் நிற்கும் தாவீது என்ன செய்வது என்று யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கிறது. I will go pray. நான் போய் ஜெபிப்பேன், நான் போய் துதிப்பேன். Nothing is over until God says it is over. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் ஒன்றுமே முடியவில்லை என்று தாவீதுக்கு தெரிந்திருந்தது. Ziklag is not the end of my life. Ziklag is not the end of my story. Ziklag என்னுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. Ziklag என்னுடைய திட்டத்தின் முடிவல்ல. Ziklag என்னுடைய அபிஷேகத்தின் முடிவல்ல. இங்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆமென். After a great favor from a Philistine king came the most fearful chapter in David's life. தாவீது பயந்து போன ஒரு நிகழ்வு. தாவீது பயந்து அழுத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு சிக்லாகினுடைய நிகழ்வு. வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். In times of distress, dear child of God, what you do shows you who you are. நெருக்கத்தின் வேளையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்களோ
அதுதான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நெருக்கத்தின் நேரத்தில் கல்லறை ஆட்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது சிக்லாகிலிருந்து தாவீது ஓடி போகவில்லை. சிங்கத்தையும் கரடியையும் எதிர்த்தவன் அவன். அடுத்த ராஜாவாகும் அபிஷேக தைலம் அவனுடைய தலையின் மேலே இப்பொழுதும் இருக்கிறது. தாவீதே, நீ இப்பொழுது ஜெபித்தாலும் கர்த்தருடைய கூக்குரலை கேட்பார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நெருக்கடி நேரங்களிலே நீங்கள் என்ன செய்வீர்களோ, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, அதுதான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். பிகாஸ் காட் நோஸ் ஹூ யூ ஆர். பரலோகத்திற்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. ஆனால் உங்களுக்கு உங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் நெருக்கடி நேரங்களை உபயோகப்படுத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? எலியா நெருக்கடி நேரம் வந்த பொழுது, கர்த்தாவே போதும் என்று சொன்னான். போதும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். யாக்கோபு நெருக்கடி நேரம் வந்த பொழுது சீரியாவுக்கு ஓடி போனான். அல்லேலூயா. தானியேல் நெருக்கடி வந்த பொழுது 3 வேளையும் தான் முன் செய்து வந்தபடியே பலகணி திறந்திருக்க எருசலேமை நோக்கி முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எலியாவாக இருக்க வேண்டுமா? யாக்கோபை போல ஓடி போக வேண்டுமா? தானியேலை போல ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டுமா? தாவீதை போல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டுமா? நீ தீர்மானித்துக்கொள். அல்லேலூயா. கடைசியாக, how can God's counsel benefit us? தேவனுடைய ஆலோசனை நமக்கு எப்படி பயன் தருகிறதாக இருக்கும்? 3 காரியங்களை தந்து நம்மை அது நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. God's counsel gives us 3 things. Number 1, clarity and direction. தெளிவு, வழி. இது 2ஐயும் ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு காண்பிக்கும். என்ன செய்யணும், வழி என்ன, வழிமுறை என்ன, இவைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தரும். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. In Psalm 32:8, David writes like this: I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. ஏன் கை இல்லை? Why did not God use hand? I will guide you with my hand என்று ஏன் சொல்லலை? அல்லேலூயா. உன் மேலே எந்த நிர்பந்தமும் வராமல் கண்ணை வைத்து மட்டுமே ஆலோசனை சொல்லும் தேவன் அவர். உனக்கு அழுத்தம் தராமல், கை வைத்தா அழுத்தம், ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை கர்த்தருடைய பிள்ளையை நீ சில நேரங்களில் தாங்க மாட்டாய் என்று தெரிந்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவன் அவர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The second thing God's counsel will give us is this: protection and deliverance. பாதுகாப்பு, விடுதலை. பாதுகாப்பையும் விடுதலையும் கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு தரும். நீதிமொழிகள் 2:7-8 வசனங்கள். In Proverbs chapter 2 verse 7 and 8, God says, He layeth up sound wisdom for the righteous. He is a buckler to them that walk uprightly. He keepeth the paths of judgment and preserveth the way of the saints. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, நீ நடக்கும் வழியெல்லாம் கரடு முரடானதாக இருந்தாலும் உன்னுடைய வழியை தற்காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அதற்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. And the third thing God's counsel gives us is this: peace and confidence. சமாதானம், திட நம்பிக்கை. இந்த 2ஐயும் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தரும். In the book of Isaiah chapter 26 verse 3, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26:3, You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை எனக்கு இந்த 3 காரியங்களையும் செய்து தர நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? What must we do? What must I do? Number 1, pray earnestly for his guidance. ஊக்கமாக அவருடைய வழி நடத்துதல் எல்லா நாட்களும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்யுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனம். James 1:5.
If any of you lack wisdom, let him ask of God, that giveth to all men liberally, and upbraideth not, and it shall be given him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? நீ கேட்டது எதுவோ அது கொடுக்கப்படும். ஞானம் கேட்டால் ஞானத்தை கொடுப்பார், வழியை கேட்டால் வழியை காண்பிப்பார், தயவை கேட்டால் தயவை காண்பிப்பார், கிருபையை கேட்டால் கிருபையை கொடுப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? நீ கேட்பது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். இரண்டாவதாக, உம்முடைய ஆலோசனை எல்லா நாட்களும் எனக்கு கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஸ்டடி ஹிஸ் வேர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வில். தேவனுடைய புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானமாய் வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே தியானமாய் இருங்கள். ஆண்டவருடைய திட்டம் புரிவதற்கு இதை விட சிறந்த புஸ்தகம் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஸ்டடி ஹிஸ் வேர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வில். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவர் என்னை கொண்டு என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறார் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய வேதத்தை எடுத்து வாசியுங்கள், தியானமாயிருங்கள். மூன்றாவதாக, கடைசியாக, லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஆக்ட் இன் ஒபீடியன்ஸ். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்க உங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவர் சொன்ன காரியம் சொல்லி முடித்த பிறகு அப்படியே செய்து முடியுங்கள். ஆக்ட் இன் ஒபீடியன்ஸ் டு வாட் த ஹோலி ஸ்பிரிட் டெல்ஸ் யூ. ஆமென் சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காதுகளில் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார் என்பதையும் சொல்லுகிறேன். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். இதற்கு முரண்பாடான எந்த காரியத்தையும் அவர் உங்களுக்கு சொல்ல மாட்டார். இங்கேருந்து குதி, இங்கேருந்து ஓடி போயிடு, அவன் அப்படி பண்ணு இப்படி பண்ணு என்றெல்லாம் கர்த்தர் சொல்லவே மாட்டார். அவருக்கு பெயர் பரிசுத்த ஆவியானவர். நீ அசுத்தமானதை செய்ய கர்த்தர் ஒரு நாளும் முன்னத்தில் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு சத்தம் உனக்கு காதில் கேட்குதுன்னா அது வேற ஆவி.